பாவம் அவர் தன்னை மக்களிடத்திலே வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு கட்சியில் இணைவது என்று சேருவது என்று சொன்னால் பொதுவாக ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? அந்த தலைமையினுடைய பார்வை நமக்கு விழாதா என்று தான் இருக்க வேண்டும். நானெல்லாம் புரட்சி தலைவரிடத்திலே இருந்தபொழுது என்னை கட்சி விட்டு நீக்கினார். ஒரு கட்டத்தில் தேர்தல் சந்தித்த போது அரசியல் ரீதியாக என்னை கட்சி விட்டு நீக்கினார். அதான் அவர் எங்கு மருத்துவமனையில் இருந்து விட்டு வந்த பொழுது, அமெரிக்க மருத்துவமனை இருந்து விட்டு வரும்போது அவருக்கு என்னன்னே தெரியாது. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து ஏதோ சொல்லி என்னை நீக்கிட்டார். நாங்கள் அடுத்து இந்த கட்சியில் சேர்றதுக்கு என்ன பண்ணோம்? தவம் கிடந்தோம். தலைவர் எங்கே வராரோ அங்கே போய் நின்னோம். தலைமை கழகத்தில் போய் நின்னோம். தலைவர் பார்க்கணும் நின்னோம். இது போன்ற ஒரு சூழல் வரும்போது தலைவர் உணர்ந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். பேசிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்களோட குறைகளை கேட்டார். அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. கேட்டார், அண்ணா என்னை கட்சியில் சேர்த்தினா போதும், வேற என்ன. அடுத்த நாள் பத்திரிகை வந்துருச்சு என் பேர். ஒரு தலைமை இடத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டன் தன்னுடைய உணர்வுகளை முழுமையாக காட்டுகின்ற பொழுது அந்த தலைமை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். அதை விட்டுவிட்டு தானும் ஒரு தலைவன் அந்தஸ்திலேயே நின்று கொண்டு எல்லா வகையிலேயும் தவறு செய்து கொண்டு தேர்தல் வருகின்ற போது எதிர்த்து தேர்தல் நிற்பது, இரட்டை சின்னத்தை எதிர்த்து நிற்பது, யாராவது ஒரு மூன்றாவது மனிதரை வைத்துவிட்டு வழக்கு போடுவது, அந்த வழக்கிலே தன்னையும் இணைத்துக் கொள்வது, இணைத்துக் கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் கேவிட்டும் போடுவது, என்ன இது? சற்று சிந்தித்து பாருங்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? இதற்கு மேல் அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. தயவு செஞ்சு நீங்களும் இனிமேல் அந்த கேள்வியை கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகன் அண்ணன் என்று அடையாளப்படுத்த குழந்தைகளிடத்தில் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்த குழந்தைகளை ஏமாற்றுவதற்காக சில வார்த்தைகளை சொல்லுவது உகந்ததாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். முதலில் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் சுற்றுப்புற சூழலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பெட்டிக்கடை இருக்கிறதா என்று சொன்னால் அந்த இடத்திலே பெட்டிக்கடை அவசியமா என்பதையும் பார்க்க வேண்டும். அவசியம் இல்லை என்று சொன்னால் அந்த பெட்டிக்கடையை தூக்கிவிட வேண்டும். இதை முதலமைச்சர் செய்ய வேண்டும். அப்படி அந்த பெட்டிக்கடை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெட்டிக்கடையில் என்னென்ன விற்கிறார்கள் என்பதை உடனடியாக ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய எல்லா வகையான எச்சரிக்கையும் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வருமானத்திற்காக சில தவறுகள் செய்யலாம். அந்த வருமானம் அதிகப்படியாக வருகின்ற பொழுதுதான் இந்த கஞ்சாவும் அவினும் அங்கே விற்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் அப்பா அண்ணா என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி போல இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், அப்பா அம்மா என்று சொன்னால் அப்போ வயசானா அப்பா தான் சொல்லுவாங்க. என்ன தாத்தான்றாங்க என் வயசுக்கு அவங்க சொல்றாங்க. அவங்களா சொல்லணும் என்ன தாத்தான்னு. நானா போய் என்ன தாத்தா நீ கூப்பிடுன்னு சொல்லக்கூடாது. அதான் ஸ்டாலினை பார்த்து அப்பான்னு சொல்லணும். எப்ப சொல்லுவாங்க? நீ அப்பாவுக்குரிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு அப்பா செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்தால் உன்னை அழைப்பார்கள். நீ அப்பாவுடைய ஸ்தானத்தில் நிற்கல, அப்பாவுடைய கடமையை செய்யல, அப்பான்னு சொல்லி அந்த ஏழை குழந்தைகளுடைய மனதில் பிஞ்சில் வேறு விதமான விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேதனையாக இருக்கிறது.